Good morning children. In this video we discuss about the topic types of force. ஓகேவா, டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ்னால் என்னென்னு பார்த்தோம். ஸோ அதில் எத்தனை டைப்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் கான்டாக்ட் ஃபோர்ஸ். எனது கான்டாக்ட் ஃபோர்ஸ் அது என்ன கொடுத்துருக்கான்னு பார்க்கலாம். when a force is applied by a touching the object it is called கான்டாக்ட் ஃபோர்ஸ். சப்போஸ் நம்ம ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கும் ஒரு ஆப்ஜெக்டில் அப்படின்னா நம்ம டச் பண்ண போய் தான் அந்த ஃபோர்ஸை நம்ம கொடுக்குறோம். சரியா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டேபிளை வந்து என்ன செய்கிற, நீ அப்படியே தள்ளுறது என்னது ஒன் டைப் ஆஃப் ஃபோர்ஸ். சரியா, தள்ளுறது என்னது ஒரு ஃபோர்ஸ் தான். என்ன செய்கிற, அதை டச் பண்ணி தள்ள போய் தான் என்ன செய்யுது அந்த ஃபோர்ஸ் வந்து நம்ம கொடுக்க முடியுது. ஸோ இந்த டைப் ஆஃப் ஃபோர்ஸ் தான் என்ன சொல்கிறாங்க, கான்டாக்ட் ஃபோர்ஸ். நம்ம அந்த ஆப்ஜெக்டோட கான்டாக்ட் வச்சு என்ன செய்கிறோம், டச் பண்ணி ஃபோர்ஸ் கொடுக்கறதுனால இட்ஸ் கால்டு கான்டாக்ட் ஃபோர்ஸ். ஓகேவா, ஃபார் எக்ஸாம்பிள் லைட்டிங் எ மேட்ச் ஸ்டிக். see that picture. அதாவது தீக்குச்சி வந்து நம்ம அந்த அந்த தீப்பெட்டியில் உரசும் போது என்ன செய்யுது, ஃபயர் ஆகுது. ஸோ நம்ம அதுக்கு ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறோம். அந்த தீக்குச்சி என்ன செய்கிறோம், அந்த மேட்ச் ஸ்டிக்கை அந்த தீப்பெட்டியில் என்ன செய்கிறோம், உரசுறோம். சரியா, அது வந்து என்னது டச் பண்ணுற ஒரு ஃபோர்ஸ். இட்ஸ் அ கான்டாக்ட் ஃபோர்ஸ். ஓகேவா, கான்டாக்ட் ஃபோர்ஸ் இஸ் கிளாசிஃபைடு இன்டு 3. ஸோ இந்த கான்டாக்ட் ஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னா 3 டைப்ஸாக டிவைட் பண்ணுறாங்க. என்னென்ன ஃபோர்ஸஸ்ன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் மஸ்குலர் ஃபோர்ஸ். செகண்ட் ஒன் இஸ் மெக்கானிக்கல் ஃபோர்ஸ். தேர்ட் ஒன் இஸ் ஃப்ராக்ஷனல் ஃபோர்ஸ். ஓகேவா, ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ். ஸோ கான்டாக்ட் ஃபோர்ஸ் இஸ் கிளாசிஃபைடு இன்டு 3 டைப்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் மஸ்குலர் ஃபோர்ஸ், செகண்ட் ஒன் இஸ் மெக்கானிக்கல் ஃபோர்ஸ் அண்ட் தேர்ட் ஒன் இஸ் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த கான்டாக்ட் ஃபோர்ஸ்ன்னு பார்த்தோம். ஸோ செகண்ட் டைப் பார்த்தீங்கன்னா நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ். என்ன செய்யுது, அதோட நேம்லே இருக்குது, அதோட மீனிங் நான் கான்டாக்ட். எந்த ஒரு கான்டாக்டுமே இல்லாத ஒரு ஃபோர்ஸ் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா இட்ஸ் கால்டு நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ். ஓகேவா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பாலை தூக்கி நீ மேலே போடுற. சரியா, கீழேருந்து பாலை தூக்கி மேலே போடுற, ஆனால் என்ன செய்யுது, அந்த பால் வந்து கீழே அப்படியே வந்து கீழே வந்து விழுகுது. எதனால், நீ அதை வந்து புஷ் பண்ணியா, தள்ளுனியா, கை வச்சு தள்ளுனியா, இல்லை அதை வந்து என்ன செய்யுது மேலே இருந்து தள்ளுனியா, இல்லை அப்படியெல்லாம் கிடையாது. எந்த ஒரு கான்டாக்டுமே இல்லாமல் என்ன செய்யுது, அது கீழே வருது. சரியாமா, ஸோ அதை தான் கொடுத்துருக்கான். when a force is applied without touching on object it is called non contact force. ஒரு ஆப்ஜெக்டில் ஒரு பொருள் மேலே டச் பண்ணாமல் ஒரு ஃபோர்ஸ் வந்து அப்ளை ஆகுது அப்படின்னா என்னது, இட்ஸ் கால்டு நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ். ஓகேவா, எக்ஸாம்பிள் வேக்கம் கிளீனர் அண்ட் மேக்னெட். ஃபார் எக்ஸாம்பிள் என்னதுமா, வேக்கம் கிளீனர் அண்ட் மேக்னெட். வேக்கம் கிளீனர்னால் என்னது, நீ ஆல்ரெடி அதை பார்த்துருக்க மாட்டேன். அது வந்து என்ன செய்யுதுன்னா டஸ்ட்டெல்லாம் அப்படியே வந்து என்ன செய்யுது, அப்படியே இழுத்துரும். சரியா, மேக்னெட் உனக்கு பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா மேக்னெட்டு பார்க்காதவங்க கிடையாது. அந்த மேக்னெட் வந்து என்ன செய்யும், இரும்பெல்லாம் அப்படியே வந்து இழுக்கும், அப்சர்வ் பண்ணும். சரியா, இரும்பெல்லாம் என்ன செய்யும், அதில் போய் அப்படியே ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து இழுக்கும். சரியாமா, ஸோ இந்த நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ் வந்து இட்ஸ் கிளாசிஃபைடு இன்டு 2 டைப்ஸ். நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ் இஸ் கிளாசிஃபைடு இன்டு 2 டைப்ஸ். ஒன் இஸ் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அண்ட் அனதர் ஒன் இஸ் மேக்னெட்டிக் ஃபோர்ஸ். ஓகேவா, கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அண்டு மேக்னெட்டிக் ஃபோர்ஸ். சரி பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கம்மா, மஸ்குலர் ஃபோர்ஸ். நம்ம என்ன பார்த்தோம், இது கான்டாக்ட் ஃபோர்ஸில் இது மஸ்குலர் ஃபோர்ஸ் ஃபஸ்ட்டு டைப். இந்த ஃபோர்ஸ் அப்ளைடு பை யூஸிங் பார்ட் ஆஃப் அவர் பாடி இஸ் கால்டு மஸ்குலர் ஃபோர்ஸ். அதாவது ஒரு ஆப்ஜெக்டை வந்து என்ன செய்கிறோம், டச் பண்ணி ஃபோர்ஸ் கொடுக்க தான் நம்ம கான்டாக்ட் ஃபோர்ஸ்ன்னு பார்த்தோம். அதில் மஸ்குலர் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது நம்மளோட பாடி பார்ட்ஸை யூஸ் பண்ணி அதை ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கத மஸ்குலர் ஃபோர்ஸ் அப்படிங்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இது கொடுத்துருக்கான், இதை பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஐ யூஸ் மை லெக்ஸ் டு பெடல் த ஃபோர்ஸ் யூஸ்டு ஹியர் இஸ் மஸ்குலர் ஃபோர்ஸ். அதாவது நம்ம காலை வச்சு என்ன செய்கிறான், இந்த சைக்கிளோட பெடல் பண்ணுறான். ஸோ அது ஒன் டைப் ஆஃப் ஃபோர்ஸ். இந்த ஃபோர்ஸுக்கு தான் என்ன சொல்கிறாங்க, மஸ்குலர் ஃபோர்ஸ் அப்படிங்கிறாங்க. சரியாம்மா, நெக்ஸ்ட்டு பாரு, இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கான். ஐ யூஸ் மை hands to make pots the force used here is muscular force. நான் கையை வச்சு என்ன செய்கிறேன், ஒரு பானையை தயாரிக்கிறேன். சரியா, இந்த டைப் ஆஃப் ஃபோர்ஸ் வந்து ஒரு மஸ்குலர் ஃபோர்ஸ். சரியா, கையை வச்சு ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து என்ன செய்கிறாங்க, பானையை தயாரிக்கிறாங்க இந்த கேர்ள். ஸோ அதனால் என்ன சொல்கிறாங்க, இட்ஸ் அ மஸ்குலர் ஃபோர்ஸ் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பாரு,
மெக்கானிக்கல் ஃபோர்ஸ். ஸோ காண்டாக்ட் ஃபோர்ஸில் ஒரு டைப்பில் கொடுத்துருக்கான் மஸ்குலர் ஃபோர்ஸை. நான் காண்டாக்ட் ஃபோர்ஸ்க்கு ஒரு டைப் கொடுத்துருக்கான். என்னென்னு பாரு, மெக்கானிக்கல் ஃபோர்ஸ். மெக்கானிக்கல் ஃபோர்ஸ்னால் என்ன? த ஃபோர்ஸ் அப்ளைடு பை மிஷின் இஸ் கால்டு மெக்கானிக்கல் ஃபோர்ஸ். சாரிம்மா, இது வந்து காண்டாக்ட் ஃபோர்ஸ் தான். சரியா? காண்டாக்ட் ஃபோர்ஸில் 3 டைப்ஸ் பார்த்தோம்ல, மஸ்குலர் அண்ட் மெக்கானிக்கல் அண்டு ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் அது பார்த்தோம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு டைப் பார்த்தீங்கன்னா மஸ்குலர் ஃபோர்ஸ், செகண்ட் ஒன் இஸ் பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் ஃபோர்ஸ். செகண்ட் ஒன் பார்க்கலாம். இந்த ஃபோர்ஸ் அப்ளைடு பை த மிஷின் இஸ் கால்டு மெக்கானிக்கல் ஃபோர்ஸ். சரியா? அதாவது ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறோம், எதை வச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மிஷினை வச்சு. ஸோ அந்த ஃபோர்ஸை தான் என்ன சொல்கிறாங்க? மெக்கானிக்கல் ஃபோர்ஸ் அப்படிங்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், see that picture using bulldozer to dig ground. அதாவது புல்டோசர் இதை நீ பார்த்துருப்ப. ஸோ இது ஒரு மிஷின். இதை யூஸ் பண்ணி என்ன செய்கிறாங்க? தரையை வந்து என்ன செய்கிறாங்க? தோன்றாங்க. சரியா? இட் இஸ் அ மெக்கானிக்கல் ஃபோர்ஸ். நெக்ஸ்ட் பாரு, இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கான். கிரைண்டிங் யூஸிங் எ மிக்சர் கிரைண்டர். சரியா? கிரைண்டிங்னு என்னது? அரைக்கிறாங்க. எதை யூஸ் பண்ணி? இந்த கிரைண்டர் அப்படிங்கிற மெக்கானிக்கல், அதாவது இன்ஸ்ட்ருமெண்ட்டை யூஸ் பண்ணி, மிஷினை யூஸ் பண்ணி என்ன செய்கிறாங்க? அரைக்கிறாங்க. ஸோ இட் இஸ் கால்டு மெக்கானிக்கல் ஃபோர்ஸ். ஓகேவாம்மா? ஸோ டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸில் 2 டைப்ஸ் இருக்குது, காண்டாக்ட் ஃபோர்ஸ் அண்டு நான் காண்டாக்ட் ஃபோர்ஸ். காண்டாக்ட் ஃபோர்ஸில் 3 டைப்ஸ் இருக்குது, மஸ்குலர் ஃபோர்ஸ், மெக்கானிக்கல் ஃபோர்ஸ் அண்ட் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். ஸோ நம்ம அதில் 2 டைப் பார்த்தாச்சு, மஸ்குலர் ஃபோர்ஸும் மெக்கானிக்கல் ஃபோர்ஸும் பார்த்தாச்சு. சரியாம்மா? நெக்ஸ்ட்டு பாருங்கள். அடுத்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இஸ் அ நான் காண்டாக்ட் ஃபோர்ஸ். சரியாம்மா? இதில் இந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் மட்டும் நம்ம லாஸ்ட்டாக பார்க்கலாம். ஸோ நம்ம அடுத்து நான் காண்டாக்ட் ஃபோர்ஸில் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். சரியாம்மா? பாருங்கள். கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். வென் யூ த்ரோ எ பால் அப் இன் த ஏர், ஒய் டஸ் இட் கம் டவுன்? ஓகேவா? சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீ வந்து பாலை, நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணது தான், ஒரு பாலை தூக்கி மேலே போடுற ஏரில் என்ன செய்யுது? ஒய் டஸ் இட் கம் டவுன்? அது எதனால் வந்து கீழே விழுகுது? எதனால்? சரியா? வென் we jump we come down, why don't we fly? ஓகேவா? நீ வந்து ஜம்ப் பண்ணுற உடனே என்ன செய்கிற? எதனால் கீழே வர்ற? ஜம்ப் பண்ணோன்னா கீழே வருவ, அப்படி தானம்மா? குதிக்கும் போது என்ன செய்வ? கீழே வருவ. எதனால் கீழே வர? எதனால் நீ பறக்கலை அப்படிங்கிறாங்க. சரியா? why do fruits fall down from the tree? சப்போஸ் இந்த ட்ரீயில் உள்ள ஃப்ரூட்ஸ் வந்து ஏன் மேலாக்க போய் விழுகலை, கீழே வந்து விழுகுது? எதனால்? இட்ஸ் அ ஃபோர்ஸ் கால்டு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். ஸோ சம் ஃபோர்ஸால் தான், சில விசையால் தான் என்ன செய்யுது? இது கீழே விழுகுது. நீ வந்து என்ன செய்கிற? பறக்காமல் கீழே விழுகிற. அந்த பால் வந்து என்ன செய்யுது? மேலாக போகாமல் கீழே விழுகுது. அது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம் ஃபோர்ஸ் இஸ் ஆக்டிவ். அது என்ன ஃபோர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். ஒய் திஸ் ஹேப்பன்ஸ்? எதனால் இது நடக்குது அப்படிங்கிறது தான் கொடுத்துருக்கான். த எர்த் புல்ஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட் டுவார்ட்ஸ் இட் செல்ஃப். த force applied by the earth to pull object towards itself called gravitational force. அதாவது எர்த்து வந்து நம்ம பூமி வந்து என்ன செய்யுது? அதை இழுக்குது. அந்த ஆப்ஜெக்ட் என்ன செய்யுது? அதை நோக்கி என்ன செய்யுது? இழுக்குது. ஸோ அதை தான் கொடுத்துருக்கான். அந்த எர்த் புல்ஸ்னால் என்னதுமா? இழுக்கிறது. ஆல் த ஆப்ஜெக்ட், எல்லா ஆப்ஜெக்ட்டும் மேலே போகிற எல்லா ஆப்ஜெக்டையும் என்ன செய்யுது? அப்படியே புல் பண்ணி இழுக்குது. டுவார்ட்ஸ் இட் செல்ஃப், அதை நோக்கி. சரியா? பூமியை நோக்கி ஒரு இழு விசை. சரியா? ஒரு இழு விசை, ஃபுல் ஃபோர்ஸ் அப்படிங்கிறத கொடுத்து என்ன செய்யுது? இழுக்குது. இட்ஸ் மை செல்ஃப். ஓகேவா? நெக்ஸ்ட் பாரு. த ஃபோர்ஸ் அப்ளைடு பை எர்த், த ஃபோர்ஸ் அப்ளைடு பை த எர்த் டு ஃபுல் ஆப்ஜெக்ட். இதே தான் கொடுத்துருக்கான். என்ன செய்யுது? இந்த ஃபோர்ஸை யார் கொடுக்குறா அப்படின்னா எர்த்து தான் கொடுக்குது. எது மேலே அப்படின்னா ஆப்ஜெக்ட் மேலே. எந்த ஃபோர்ஸை கொடுக்குது அப்படின்னா புல் அப்படிங்கிற ஃபோர்ஸ், அதாவது இழு விசை. ஓகேவா? டுவார்ட்ஸ் இட்ஸ் வெல் இட் கால்டு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். ஸோ இதை தான் என்ன சொல்கிறாங்க? கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ இட்ஸ் அ நான் காண்டாக்ட் ஃபோர்ஸ். நான் காண்டாக்ட் ஃபோர்ஸு. இந்த ஃபோர்ஸை வந்து யார் வந்து செய்கிறா அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் எர்த்து. ஓகேவாம்மா? எர்த்து தான் வந்து என்ன செய்யுது? இந்த ஃபோர்ஸை வந்து செய்யுது அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பாரு, மேக்னெட்டிக் ஃபோர்ஸ். மேக்னெட்டிக் ஃபோர்ஸ்னால் என்ன ஃபோர்ஸ்மா? இட்ஸ் அ நான் காண்டாக்ட் ஃபோர்ஸ், செகண்ட் டைப். சரியா? நான் காண்டாக்ட் ஃபோர்ஸில் செகண்ட் டைப் மேக்னெட்டிக் ஃபோர்ஸ். இந்த மேக்னெட்டிக் இஸ் எ மெட்டீரியல் தட் அட்ராக்ட்ஸ்
திங்ஸ் மேட் ஆஃப் அயன், அதாவது அயனால் ஆன இரும்பால் ஆன எல்லா பொருட்களையும் என்ன செய்யுது அப்படியே அட்ராக்ட் பண்ணுது, இழுக்குது. சரி, அதை நோக்கி என்ன செய்யுது அட்ராக்ட் பண்ணி இழுக்குது அப்படிங்கிறாங்க. இந்த ஃபோர்ஸ் தட் அட்ராக்ட்ஸ் திங்க் இஸ் கால்டு மேக்னெட்டிக் ஃபோர்ஸ். இந்த அட்ராக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ் இஸ் கால்டு என்ன சொல்கிறாங்க மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் அப்படிங்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அதே தாம்மா அந்த மேக்னெட்டு என்ன செய்யுது சில அயன் அதாவது இரும்பு பக்கத்தில் இருந்தால் என்ன செய்யுது அப்படியே வந்து. ஸோ இதாம்மா கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு மேக்னெட்டிக் ஃபோர்ஸ். மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் என்ன சொன்னேன் ஆல்ரெடி ஐ எக்ஸ்பிளைன். மேக்னெட்டிக் இஸ் எ மெட்டீரியல் தட் அட்ராக்ட்ஸ் திங்ஸ் மேட் ஆஃப் அயன். ஸோ ஆல்ரெடி நான் சொன்னது தான். என்ன செய்யுது அயன் திங்ஸ் அதாவது இரும்பாலான பொருட்கள்லாம் என்ன செய்யுது அப்படியே வந்து அட்ராக்ட் பண்ணி அதை என்ன செய்யுது இழுக்குது. இந்த ஃபோர்ஸை தான் என்ன சொல்கிறாங்கன்னா மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் அப்படிங்கிறாங்க. ஸோ நீ வந்து இந்த காந்தத்தை வச்சு இல்லைன்னா விளையாடிருப்ப. ஸோ இதை தான் வந்து மேக்னெட்டிக் ஃபோர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். அப்சர்வ் த பிக்சர் அண்ட் ரைட் த கைண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் இன்வால்வ் ஹியர். சரி, இந்த பிக்சரை வந்து அப்சர்வ் பண்ணி எந்த கைண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் வந்து இதில் இன்வால்வ் ஆகிருக்கு அப்படிங்கிறத என்ன செய்யணும் ரைட் பண்ணணும். ஸோ இதை பாருங்கள், இது என்னது இட்ஸ் அ மஸ்குலர் ஃபோர்ஸ். இட்ஸ் த மஸ்குலர் ஃபோர்ஸ். ஒரு பாலை வந்து எட்டி உதைக்கிறாங்களாம். எதை வச்சு எட்டி உதைக்கிறாங்க அவங்களோட கால்களை வச்சு லெக்கை வச்சு என்ன செய்கிறாங்க அந்த பாலை உதைக்கிறாங்க. ஸோ இதுக்கு வந்து என்னது இட்ஸ் அ மஸ்குலர் ஃபோர்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது என்னது ஃபேன். இது வந்து என்னதுமா ஃபேன் இஸ் த மெக்கானிக்கல் ஃபோர்ஸ். இது வந்து என்னது ஒரு மிஷின். சரியா, ஸோ இது இட்ஸ் அ மெக்கானிக்கல் ஃபோர்ஸ். நெக்ஸ்ட்டு பாருங்கம்மா என்னது இந்த இலை வந்து என்ன செய்யுது உதிர்ந்து கீழே விழுகுது. ஏன் கீழே விழுது மேலாக்க போகலாம்ல. இட்ஸ் அ கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ். இந்த ஃபோர்ஸை யார் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறா அப்படின்னா எர்த்து. சரியா, நம்மளோட பூமி தான் என்ன செய்யுது இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸை வந்து ஃபார்ம் பண்ணுது. சரியா, அது வந்து தமிழில் பூமி இழு விசை அப்படிம்பாங்க. சரியாம்மா, ஸோ இட்ஸ் அ கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இது என்னதுமா காந்தம். சரியா, காந்தம் வந்து என்ன செய்யுது அப்படியே அப்சர்வ் பண்ணுது அயன் திங் அது இரும்பாலான ஆணியெல்லாம். ஸோ இட்ஸ் அ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ். ஓகேவா, நெக்ஸ்ட்டு பாருங்கள் டிக் த மஸ்குலர் ஃபோர்ஸ். மஸ்குலர் ஃபோர்ஸை மட்டும் டிக் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இட்ஸ் அ மஸ்குலர் ஃபோர்ஸ். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இது கிடையாது, இட்ஸ் அ கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். ஸோ இட்ஸ் அ மஸ்குலர் ஃபோர்ஸ், டிக் தட். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுவும் கிடையாது. ஸோ அவங்க ரெஸ்டிங் கண்டிஷனில் இருக்காங்க. இட்ஸ் அ மஸ்குலர் ஃபோர்ஸ். ஸோ டிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட்